சொல்லுமா, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாக்கினீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லி மே பாடுகிறோம். உங்க காருண்யத்தை எண்ணி போற்றுகிறோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாக்கினீரே. சொல்லுமா, இது உங்க வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் நம்மளையெல்லாம் உருவாக்கினவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வார்த்தையினால உண்டாக்கிட்டு நம்மளை எப்படி உருவாக்குறார்? நம்முடைய கரங்கள்னால உருவாக்குனார். ஹல்லேலூயா. அதனால நம்ம விசேஷமானவங்க. ஓ ஹல்லேலூயா. நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. மீண்டுமாக, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. உம் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி. ஆமென். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல. ஆமென். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட. ஆமென். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால். நாங்க நம்புறோம்ப்பா, காற்று இல்ல மழை இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புகிறவர். ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. ஆமென். ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. ஆமென். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்து. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே, நல்லவரே, அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, வேத புத்தகத்துல எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ போராட்டங்கள், சூழ்நிலை மத்தியில இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தேவ ஜனங்கள். என்னன்னா, இந்த ஒரு பாட்டு மட்டும், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கினது. ஹல்லேலூயா. இப்படி பாடி 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 துதிச்சு துதிச்சு வெற்றி பெற்றாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த மனம் மறுரூபம் ஆறதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வர்றோம், அவரை பாடுறோம், அவரை துதிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் நம்மளை பாதுகாப்பார். ஜீவன் இருக்கிறவரை, சுவாசம் இருக்கிறவரை சொல்லுங்க, உயிருள்ளவரை. எனக்கு ஒரு குறை இல்லாம என்னை பார்த்துக்கிடுவார், என்ன குடும்பத்தை பார்த்துக்கிடுவார். நான் விசுவாசிக்கிறேன். பிசா சொல்லுவான், காத்திருக்கா மழை இருக்கான்னு பாருங்க. இல்ல இல்ல, காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்பும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அறிகுறி இல்ல, ஆனா நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? செத்த சரீரம் கூட உயிரோட எழும்பும். ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாதே, அவர் காயங்களை நம்புறீங்களா? அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு. இந்த கல்வாரி உடன்படிக்கை சாதாரணது இல்ல. ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த ரத்தத்தினால அவர் செஞ்ச உடன்படிக்கை யாரும் உடைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு எதுக்கு மட்டும்தான் பயப்படுவான்னா, வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். நம்ம பேக்ரவுண்ட், நம்ம சூழ்நிலை இது இல்ல இல்ல, ஒன்னே ஒண்ணு, அவருடைய ரத்தம் மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால வந்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கலாம், உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் சந்ததிக்காகவும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும், உயிருள்ளவரை நன்றி சொல்லணும். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் சொல்லுங்க நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். காண்றது இல்ல, நம்ம கேட்கறது இல்ல. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகள் என்ன? அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஆனா அதுதான் வல்லமையை தரும். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை உண்டாக்கும், சுகத்தை உண்டாக்கும், வெற்றியை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், மேன்மையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. முழுபலத்தோட சொல்லுங்களேன், நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. ஆமென். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி
குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி, கல்வாரி அன்பை எண்ணி, காயங்களை எண்ணி நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கைவிடாமல் விலகி நெருங்கின பாதையிலும் நெருங்கின பாதையிலும் கூட இதுவரைக்கும் எங்க கூட வந்தீங்களப்பா. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி அப்பா. ஒன்றும் குறைவில்லாமல் காக்கிறவரே, ஒவ்வொரு மேலையும் தெளிக்கப்பட்ட ரத்தம் இருக்கிறதே, குடும்பத்தின் மேல, சபையார் மேல, ஊழியர் மேல, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஊழியர் குடும்பத்தின் மேல, புதிதாய் வருகிறவன் மேல, இந்த ஸ்தலத்தின் மேல, ஒவ்வொருடைய எல்லைகள் மேல இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாருடைய காயங்களுக்காக, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக, மீட்புக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா மே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ லா ரபா ஷபா லா ரபா ரபா லா ரபா திரி திரி ரபா ஷபா. எல்லாரும் ஆவிக்குள்ள நிரம்பி லா ரபா ஷபா லா ரபா ரபா லா ரெக்கதர ரபா ரபா ஷபா லா ரபா ரபா லா ரெக்கதர ரபா ரபா லா ரபா ரபா. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, ஷபா லா ரபா லா ரபா ரிக்கதர ரபா ரபா லா ரபா. மகிமையின் தேவனே, உன்னதரே, நன்றியோட துதிக்கிறோம். நன்மையானவர்களை பேசுகிற உடைய விலையேற பெற்ற புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்காக நன்றி அப்பா. பரிந்து பேசுகிற ரத்தத்துக்காக நன்றி. சொல்லுங்களேன் ஆண்டவர், உங்க பேரை சொல்லி உங்க நல்வாழ்வுக்காக, உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நன்மையானவைகளை பேசி ரபா ஷபா ரபா ரபா. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம் ஓலாராபா. இன்றைக்கும் அந்த ரத்தம் உங்களுக்காக பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரே நம்பிக்கை, நமக்கு ஒரே ஆதாரம் அவருடைய ரத்தம் மட்டுமே. இந்த ரத்தத்தை பயன்படுத்தி, தெளிக்கப்பட்ட ரத்தத்தை பயன்படுத்தி, ஆண்டவரே என் மேல நம்முடைய ரத்தத்தை பூசி இருக்கிறீங்க, அதனாலதான் இதுவரைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறார். இந்த புது உடன்படிக்கிற ரத்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறபடினாலதான் உங்களை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். விடுதலையும் வெற்றியும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த ரத்தத்தை உயர்த்தி ரபா ஷபால ரபா கதர ரபா ரீபால ரபா ஷபா ரபா 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 ரபா. ஓ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஓலா ரபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆண்டவர், என்னுடைய ரத்தத்தினால கழுவுனீங்க, இன்னும் வீட்டார் அனைவரையும் கழுவுறீங்கப்பா. இன்னும் இந்த கல்வாரிக்குள்ள வராத ஒவ்வொருடைய
பாவங்களை இந்த ரத்தத்தினால கழுவுறீங்கப்பா. அவர் ரத்தத்தினால கழுவிட்டு என்ன செய்யறாராம்? அவளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர் எப்படி பரிந்து பேசுகிறாரோ அது போல நாமும் பரிந்து பேசத்தக்கதாக இந்த ஆண்டு இறுதியை நோக்கி நாம் கடந்து போகிறோம். 9வது மாதம் முடிந்து 10வது மாதம் வரப்போகிறது. இந்த வருடத்துல கர்த்தர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேற லரபா ஷபா ரபா லரபா ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வை குறித்த தரிசனம், ஊழியத்தை குறித்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஷபா லரபா லபா ரபா ரபா ரபா. இந்த ஆண்டு துவக்கத்திலே நம்ம கூட இருந்த தேவன் ஆண்டு நடுவிலும் இப்பொழுதும் இனியும் நம்ம கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நன்றி 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 என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓலரபா ஷபலரபா ரபா ரிகதரபா ஷபரபா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லுமா, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எங்களுக்கு விலையாக, எங்கள் குடும்பத்துக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான போற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான போற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தில் பிரவேசிக்க, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே
ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எங்களுக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. ஆமென். நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. கரங்களை உயர்த்தி நன்மைகள் எனக்காய் பேசுகிற. ஆமென் ஆமென். நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற. சொல்லுவோமா? நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. தெளிக்கப்பட்ட ரத்தமே. ஓ உம்முடைய கல்வாரியை உயர்த்துகிறோம் அப்பா. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அவன் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. தெளிக்கப்பட்ட ரத்தம். ஓ மகா பிரதான ஆசாரியர் நமக்காக ஒரு தரம் பிரவேசித்து மாம்சமாய திரையின் வழியாக நித்திய மீட்பை உண்டு பண்ணி ஹல்லேலூயா அவரை தைரியமாய் அப்பான்னு கூப்பிடத்தக்கதாக ஓ லாராபா ஷாபா ராபா இந்த கல்வாரி ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுமா நன்றி அப்பா. மீட்பின் ரத்தத்துக்காக நன்றி அப்பா. எனக்காக என் குடும்பத்துக்காக எங்கள் சபையாருக்காக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இன்றைக்கு அந்த ரத்தம் பேசுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்காக பெயரை சொல்லி ஒவ்வொரு நபர்கள் பெயரை சொல்லி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஓலா ராபா ஷாபா லாராபா. அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ரத்தத்துக்கு, இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு, இந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்துக்கு
நாங்க நன்றியுள்ளவங்களா இருக்கத்தக்கதாக எங்கள் சுவாசம் மட்டும், எங்கள் ஜீவனுள்ள மட்டும் உமக்கு நன்றியாக, இந்த கல்வாரிக்கு நன்றியாக எப்பொழுதும் உம்மை துதிக்க சொல்லுங்க. எப்பொழுதும் உம்மை துதிக்க, எப்பொழுதும் உம்மை ஆராதிக்க கிருபதாங்கப்பா. தூரமா இருந்த எங்களை உங்க ரத்தம் எங்களை கிட்ட கொண்டு வந்துச்சு. அவர்கிட்ட யாரும் வர முடியாது, ஆண்டவர் ஒரு நேரம் பார்க்க முடியாது. ஆனா அன்னைக்கு அவர்கிட்ட அப்பான்னு கூப்பிடுறோம், ஏசப்பான்னு கூப்பிட்டவன கிட்ட வர்றாரு. நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்கிறாரு. ஒன்னே ஒண்ணு, அவருடைய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. பிசாசு எதை கண்டு பயப்பட மாட்டான். ஆனா நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லும் போது, ரத்தத்தை உங்க குடும்பங்கள் மேல தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி செலுத்துறப்போ, ஓலா ராபா ஷாபார, எந்த பாவமோ சாபமோ வியாதியோ விபத்தோ பலவீனமோ குறைவோ தரித்திரமோ எதுவும் அதுக்கு தடையா நிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நிறைய மலை மாதிரி தடையா இருக்கா? அந்த மலன் மேல தெளிக்கப்பட்ட ரத்தத்தை சொல்லுங்க. தெளிக்கப்பட்ட ரத்தத்தை என் வாழ்வுல வர்ற தடைகள் மேல தெளிக்கிறேன். ஷபாலா ராபா கத்தரா ராபா. ஓ, பொருளாதார குறைவு இருக்கா? ஆசீர்வாத குறைவு இருக்கா? மலை மாதிரி இருக்கா? இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பலவீனமா இருக்குது அந்த பகுதியில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். சிந்தப்பட்ட தெளிக்கப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன். ஷபாலா ராபா. ஓ ராபா பாபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓலா ராபா ஷபா லாபா ராபா 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 ரீகா தரா ராபா பாபா ஷாபா. இந்த கல்வாரிக்கு நான் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. ஓ, எப்பொழுதும் அதுக்கு உத்தமமா இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு பரிசுத்தமா இருக்கணும், உம்மை தேடணும், உமக்கு பயந்து நடக்கணும், உடைய வார்த்தையை கை கொள்ளணும். ஓ ஹல்லேலூயா. ஷாபா, உம்மை எப்பொழுதும் ஆராதிக்கணும். ஓலா ராபா ஷாபா லாபா காபா பாபா பாபா. ஓலா ராபா காபா ராபா ஷாபா. ஆவில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஷபா ரபா 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 ரிபா ரபா ரபா ஷபா ரபா ரபா. ஓலா ரபா ரபா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு, குடும்ப நல்வாழ்வுக்கு, குடும்ப சமாதானத்துக்கு ஷபா பாபா பாபா தடையாய் இருக்கிற ஜனங்கள் கூடி வருகிறதற்கு, குடும்பங்கள் ஒருமனப்படுகிறதற்கு தடையாய் இருக்கிற மலை மேல, தடைகள் மேல, கட்டுகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். குடும்பம் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஓடி வர்றாங்கப்பா. இந்த எல்லையெல்லாம் பரிசுத்தப்படுவதா, இந்த எல்லையெல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. இது ஒரு ரெகபோத்தாக மாறுவதாக, இது உமக்கு மகிமையாக இது ஆண்டவரே மாறுவதாக. ஓலா ராபா ஷபா ரபா 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 ரிபாலா ரபா 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 ஷபா ரபா 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 ரபா. ஆவில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்தும். அந்நிய பாஷையில ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேதும். ஆனா நீங்க விசுவாசிக்கணும், நீங்க அவருக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு எதையும் செய்ய மாட்டார். ஆண்டவரை நான் முழுவதுமா ஏற்றுக்கொள்றேன்ப்பா. அவர் கஷ்டமானதை எதையும் சொல்லல. அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டீங்களான்னு நினைக்கிறார். அவருக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுக்க மாட்டீங்களா? முழுவதும் அவரையே ஆண்டவராக, ரட்சகராக, கடைசி மட்டும், ஜீவனுள்ள மட்டும் அவருக்கு சாட்சியாக, உத்தமமாக ஆலயத்துல கனி கொடுக்க, தூணும் ஆதாரமாய் நிலைச்சிருக்கத்தக்கதாக, சூழ்நிலைகள், போராட்டங்கள், வித்தியாசமான காரியங்கள் வந்தாலும் அவரை விடாமல் பற்றி கொள்ளத்தக்கதாக, அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக. ஷபாலா ரபா ரபா ரபா. ஓ ஹல்லேலூயா. ஷபாலா ரபா 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 பாபா. ஓ, குடும்பங்கள்ல ஒரு மனதின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஷபாலா ரபா 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 ரபா. குடும்பங்கள் மேல தேவ பிரசன்னத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். சொல்லி ஜெபமனும். குடும்பத்துக்குள்ள சமாதானத்தின் ஆவியை, சந்தோஷத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஷபாலா ரபா ரபா கத்தரா. குடும்பங்கள் கட்டப்படுவதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கட்டப்படுவதாக. ஓ ராபா ஷபா ரபா 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 ரபா. உடைய ரத்தத்தினால, விலையேறப்பட்ட ரத்தத்தினால கட்டப்படுவதாக. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிறேன்னு சொன்னீங்களே, ஆலயம் கட்டப்படுவதாக, ஆலயம் அஸ்திபாரப்படுவதாக. ஷபா ரபா ரபா லபா ரபா. திரள் திரளாய் ஜனங்கள் ஓடி வருவார்களாக. ரபா லபா ரபா ஷபா ரபா ரபா. பலவீனத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆலயத்துல வந்து ஆராதனை செய்யறப்ப விடுதலையாக்கின தேவன்
இந்த எல்லைக்குள்ள யார் யார் ஆராதிக்க வருகிறார்களோ விசேஷமாக மனமகிழ்ச்சி நாளன்று ஆலயத்திலே தீவிரித்து உற்சாகமாய் ஓடி வருகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக. ஷபா லபா ரபா ரபா கத்தர ரபா. எத்தனை வருஷ கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகள்ல இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. ஷபா ரபா 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 ரபா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஆலயத்திலிருந்து குடும்பங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். திரளாய் ஜனங்கள் நாலா திசையிலிருந்து ஓடி வருவார்களாக. சுற்றியுள்ள தாலுகாக்கள் கிராமங்கள்ல இருந்து ஓடி வருவார்களாக. கூட்டம் கூட்டமாய் ஓடி வருவார்களாக. ஷபரபல ரபர பர பர பல ஷீகதர ரர பல 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 பல. இந்த ஆண்டு இறுதியில நடைபெற போற கிறிஸ்துமஸ் சுவிசேஷ நற்செய்தி கூடுகைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலமாய் இடைபடுவதாக. நன்றி அப்பா. அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக. புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. மறுபடியும் பிறக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. குடும்பங்களுமாய் ரட்சிக்கப்படுவார்களாக. குடும்பங்களுமாய் வெளியரங்கமாய் ஓடி வருவார்களாக. ஆலயத்துக்கு வரவே முடியாத சூழ்நிலை, தூர இடத்துல, வெளியூர்கள்ல, வெளி தேசங்கள்ல அந்த ஆன்லைன் வழியாக அந்த செய்தியும் ஆராதனையும் ஜெபங்களையும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. அதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற தட்டைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே, இந்த கனெக்ஷன்ஸ், நெட் கனெக்ஷன் எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். நன்றி அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சந்ததியை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் கட்டப்படுவதாக, அஸ்திபாரப்படுவதாக. நான் கட்டுவேன் நாட்டுவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. ஆலயம் கட்டப்படுவதாக. வேலையிலே அற்புதம் நடப்பதாக. ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், கர்த்தருடைய பலத்த கிரியைகள் நடப்பதாக. எதிர்பார்த்திருக்கிற வேலை கிடைப்பதாக. அதற்கு தடையாயிருக்கிற கிரியைகள் நிர்மூலமாவதாக. நன்றி அப்பா. சமூகத்துல மனப்பூர்வமாய் உற்சாகமாய் விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக. எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கி இருப்பதாக. ஆலயத்தில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிரம்பி இருப்பதாக. ராஜா மகிழத்தக்கதாக, ராஜாதி ராஜா கலிகூறத்தக்கதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வர வேண்டிய நன்மைகள் வருவதாக. அழிக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனா நீங்க சொன்னீங்களே, நானோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். இந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஜீவன் உண்டாவதாக, நல்வாழ்வு உண்டாவதாக, அது பரிபூர்ணப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லைகள் விரிவாவதாக. இந்த இடத்துல திரளான ஆத்துமாக்கள் நிரம்பினதுக்காக நன்றி. குடும்பமாய் ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. மீண்டும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. நன்றி ஏசப்பா. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற 2 ஆராதனைக்காய் ஸ்தோத்திரிப்போமா. ஆலயம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடமெல்லாம் ஜனங்களால நிரம்பி இருக்கத்தக்கதா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பத்தக்கதாக, எல்லா தடைகளும் நீங்கத்தக்கதாக, ஆராதனைக்கு தடையா இருக்கிற கிரியைகள் நிர்மூலமாகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சினால, சந்தோஷத்தினாலாக என்ன, கொண்டாட்டத்தினாலாக என்ன. அப்படிப்பட்டவங்களை சொன்னீங்க, பூமியின் உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணுவேன், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே கிரியைகள் நடப்பதாக.
ஆண்டவரே, கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாள் அன்று ஆராதிக்கிறதுக்கு வருகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உருவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த கான்ஃபரன்ஸ் கால் வழியா நடக்கிற ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. சிறுவர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், வாலிபர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஓலா ராபா ஷபலா ராபா ராபா பாபா ஷபலா ராபா பாபா பாபா. ஓ, இந்த சிறுவர் ஊழியத்தில் அநேக சிறுவர்கள் அப்பா அதில் இணைந்துமை அப்பா மகிமைப்படுத்துறாங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஓலா ராபா பாபா பாபா பாபா. சிறு பிராயத்துல இருந்தே ஞானத்துல, அறிவுல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தேவில விருத்தியடைவார்களாக. படிப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஞானம் கர்த்தருடைய அனந்த ஞானம் உண்டாவதாக. வாலிபலுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய நன்மை வருவதாக. கற்பக்கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ, பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆசீர்வதிப்பீராக. நன்றி அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் சேர்ந்து வாசிப்போமா பிற்பகுதியே. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. எங்க வந்து சேர்ந்தோமா? ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற. இப்பவும் உங்களுக்காக ஆண்டவர் அந்த கல்வாரியில சிந்தின ரத்தத்தை நமக்காக ஏந்தி கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தான் நிறைய நம்ம பார்க்கிறோம். நீங்களோ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா சியோன் மலையின் இடத்திற்கும். ஹல்லேலூயா. எங்க வந்திருக்கிறோம்? சியோன் மலை. ஓ, அவரை ஆராதிக்கிற, அவரை தேடுகிற அந்த பிரசன்னம் தான் சியோன் மலை. அது மட்டும் இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா சேர்ந்த? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற ஆண்டவர். நம்ம பேரெல்லாம் எங்க எழுதியிருக்கிறாரா? பரலோகத்துல. ஹல்லேலூயா. பேர் எழுதி வச்சிருக்கிறார். முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். ஹல்லேலூயா. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். நமக்கு மத்தியஸ்தர் யாரு? புது உடன்படிக்கையின், சொல்லுங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். ஹல்லேலூயா. நமக்கு மத்தியஸ்தரா எப்ப இருக்கிறார்? ஹல்லேலூயா. நமக்கு நன்மையானவைகளை பேசும்படியாக, நம் குடும்பத்துக்காக, சந்ததிக்காக, சந்ததியுடைய சந்ததிக்காக நமக்கு மத்தியஸ்தராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்குன்னு சொல்ற வேலையிலே, ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்றாரு நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். எனக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, சபையாருக்காக, இந்த எல்லைக்குள்ளே ஆராதிக்கிற, இணைந்து ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது.
யாருக்கு நன்மையானவைகளை பேசுகிறதுனா அவருடைய கல்வாரி இரத்தத்தை விசுவாசிக்கிறவங்கள. ஹல்லேலூயா. நன்மையானவைகளை சொல்லுங்க, நன்மையானவைகளை. என்ன நன்மையானவைகளை? அவங்களுக்கு நல்ல வேலை, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுதான் நன்மையானவை. அவங்க சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலையில் மேன்மையாக இருக்கணும். ஓ, ஆலயத்தில் தலான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நரகத்துக்கு போகிற ஜனங்கள் கத்தரண்ட திரும்பணும், கத்தரை தேடணும். அதுதான் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி சொல்லி நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் போடப்பட்டிருக்கிறது, தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும். அந்த பழைய ஏற்பாடுல என்ன செஞ்சாங்கன்னா, தெளிச்சு நிலைக்காலில் பூசுனாங்க. இப்படி ஆண்டவர் பாருங்க, அந்த இரத்தத்தை தெளிச்சு இப்ப நமக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, வந்து சேர்ந்தீர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த ரத்தம் எல்லாரையும் கிட்ட கொண்டு வருதான், தூரமாய் இருக்கிறவர்களையும் அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்துக்காக நீங்க நன்றி சொல்லி, நீங்க நன்றி சொல்லணும், சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த கல்வாரியை உயர்த்துங்க, நன்றி சொல்லி சொல்லி துதிங்க. ஆலயத்துல பாருங்க, 18 வருஷமா கூனியா ஒரு சகோதரி இருந்தாங்க. 18 வருஷம் அவங்க ஆராதனைக்கு வந்தாங்க, ஆண்டவரை தேடினாங்க. ஆனா அவங்க கூன் மாறவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைய நாள் ஆலயத்திலே கடந்து வந்த போது அந்த சகோதரியை பார்க்கிறார். பார்த்து சொல்றார், சாத்தான் 18 வருஷமா அந்த சகோதரிய என்ன செஞ்சு வச்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கிறான். இது என்ன ஆவி கட்டி இருக்குன்னா, பலவீனத்தின் ஆவி. என்ன ஆவி? பலவீனத்தின் ஆவி. இப்ப அவங்கள அந்த கட்டிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும்னு சொல்லி, ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த கட்டிலிருந்து அந்நேரமே சுகமாகறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வெளிப்பிரகாரமான கூன் மட்டும் இல்ல, மனதுல நிறைய சூழ்நிலை கூனி குறுகி போயிருக்கலாம். நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்களா? எத்தனையோ வருஷம் நிமிர முடியாத சூழ்நிலைகள் இருக்குதா? கல்வாரியை உயர்த்தி அந்த பகுதியில தெளித்து தெளித்து ஜெபிங்க. தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி அப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஆராதிங்க, அவரை தேடுங்க, வேதத்தை வாசிங்க, அதிகமா துதிங்க, நன்றி செலுத்துங்க. பிசாசு சொல்லுவான், உனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இந்த கல்வாரி புண்ணியத்தினால உன்னை நான் ரட்சித்தேன் இல்ல, அதுவே உனக்கு கொடுத்த பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. நரகாக்கிலிருந்து தப்பி அந்த ரட்சிப்புக்குள்ள, ஜீவனுக்குள்ள, நித்திய ஜீவனுக்குள்ள. அது மட்டும் இல்லை, உனக்கு ஏராளம் நான் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறேன். எத்தனை கண்ணீரின் மத்தியில, வேதனையின் மத்தியில நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் உனக்கு செவி சாய்த்தேன். நீ இதை நினைச்சு துதி, இன்னும் உயர்த்து, அவரை துதித்து துதிச்சு மகிமைப்படுத்து. நன்மையானவைகளை பேசுகிற எபிரேயர் இந்த 12:22 அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி கொண்டு கூட நீ ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி 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 நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்துக்காக நன்றி அப்பா, நான் நன்றியுள்ளவங்களா நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய ஆராதனையில் நான் வர அந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் எனக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. குடும்பம் குடும்பமாக நம்ம மட்டும் இல்லை, இந்த எல்லையெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா. இந்த இடமெல்லாம் ஜனங்களால நிரம்பணும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்க எல்லையில் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறார், உப்பாக வச்சிருக்கிறாரு. நீங்க அப்படி யாராருக்கா ஜெபிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்ப்பா, தெளிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்கள கர்த்தரண்டை அப்படியே பிரசன்னத்தண்டை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா.